ராமாபுரம்ன்ற ஒரு கிராமத்தில் ராஜான்றவர் இனிப்பு ரொட்டி கடை வச்சுருந்தாரு. அந்த ரொட்டியெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு வேலைக்கும் ஒருத்தரை வச்சுருந்தாங்க. அவங்க ஒய்ஃபும் ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன கவி, இன்னுமா செஞ்சு முடிக்கல ரொட்டி? பிரபுவும் வந்து நின்னு இருக்கான். அவனுக்கு விற்கிறதுக்கு கொடுத்து அனுப்ப வேணவா? சீக்கிரமா செஞ்சு கொடுங்க. இது ஆயிடுச்சுங்க. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ண சொல்லுங்க. கொஞ்சம் தான் இருக்கு மாவு. எல்லாத்தையும் செஞ்சு ஒரே மூட்டா கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். வித்துட்டு வரட்டும். ராமாபுரத்தில் ராஜாவே வித்துருவாரு. ஆனால் பக்கத்து ஊரில் போய் விற்கிறதுக்கு பிரபுன்னு ஒருத்தரை வேலைக்கு வச்சிருக்காங்க. ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணு பிரபு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, செஞ்சு கொடுத்துட்றாங்களாம். எனக்கு லேட்டா வித்துட்டு வந்தா கூட பரவாயில்ல. அப்படியா ஐயா? சரி பரவாயில்ல ஐயா, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கொடுக்க பாருங்க. அங்க வியாபாரத்துக்கு வரவங்க எல்லாரும் சீக்கிரமா வான்னு சொல்றாங்க ஐயா, அதனாலதான். பிரபுவும் அந்த ரொட்டியெல்லாம் எடுத்துன்னு போய் ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே உக்காந்து வியாபாரம் பண்ண ஆரம்பிப்பாங்க. என்னப்பா பிரபு, இவ்வளோ லேட்டா வந்தா எப்படி? நேற்று நைட்டு வச்ச சாம்பார் இருக்கு, ஒரு 2 ரொட்டி வாங்கி சாப்பிட்டுட்டு கொம்புனா இல்லான்னு பார்த்தா இவ்வளோ லேட்டா வரிய. ஐயோ என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் எப்பவுமே டைமுக்கு இருப்பேன். ஆனா ஓனர் தான் இன்னைக்கு லேட் பண்ணிட்டாரு. நாளையில இருந்து சீக்கிரம் வர. பட்டணத்துல இருந்து கிராமத்துக்கு புதுசா ஒரு குடும்பம் குடி வந்திருந்தாங்க. அந்த அக்காவும் கடைக்கு வந்தாங்க. அண்ணா எவ்வளோண்ணா இந்த ரொட்டி? எனக்கு ஒரு 2 ரொட்டி கொடுங்கண்ணா. ஊருக்கு புதுசாமா? சரிம்மா, இந்த ரொட்டி 2 10 ரூபாமா. 2 போதுமா உங்களுக்கு? 2 ரொட்டி 10 ரூபாய் தானா? பட்டணத்துலலாம் 2 ரொட்டியே 50 ரூபாண்ணா. அதுக்கு சாம்பார் கூட தரமாட்டாங்க, நம்ம தனியா வாங்கிக்கணும். குட்டி குட்டியா வேற இருக்கு. உங்களது பார்க்கவே அழகாவும் இருக்கு, பெருசாவும் இருக்கு. எனக்கு ஒரு 2 கொடுங்கண்ணா. நீங்க எப்படிண்ணா, சாம்பார் தருவீங்களா இல்ல தனியா வாங்கிக்கணுமா? இல்லம்மா, நாங்க சாம்பார் எல்லாம் தரதில்ல. சாம்பாரும் கொடுத்தா ரேட் அதிகமா ஆக்கணும்ல, அதனாலதான் கொடுக்கறது இல்ல. எங்க நோக்கமே ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் ரொட்டி போய் சேரணும்னு தாம்மா நாங்க இவ்வளவு கம்மி ரேட்டுக்கு விக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம்னா ஒரு பாட்டி கம்மி ரேட்டுக்கு சாம்பார் வித்துன்னு இருப்பாங்கம்மா, அவங்க கிட்ட வேணும்னா வாங்கிக்கோ. அவரும் வியாபாரம் எல்லாம் முடிச்சுட்டு ராஜா கிட்ட காசு கொடுக்கறதுக்கு போவாரு. இந்தாங்க ஐயா, இன்னைக்கான வியாபாரத்தோட காசு. இன்னைக்கு எல்லா ரொட்டியும் தீர்ந்துருச்சுங்க ஐயா. எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஐயா. ஓ சரி சரி சரி, காசெல்லாம் கரெக்டா இருக்காப்பா? காசெல்லாம் கரெக்டாதான் இருக்கு. நீங்க வேணும்னா செக் பண்ணி கூட பாத்துக்கோங்க. சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வரேன் ஐயா, வரேன். பிரபுவும் வித்துட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. ஐயோ, நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன். இந்த பல்க் ஆர்டரா நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. பிரபு எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வர்றதுக்கு சீக்கிரமா வர சொல்லலையே. சரி, நான் போய் பிரபு வீட்டுல சொல்லிட்டு வரேன், சீக்கிரம் வரணும். நீங்களும் நாளைக்கு லேட் பண்ணாம சீக்கிரமா செஞ்சு வைங்க ரொட்டி எல்லாம். வழக்கம் போல லேட் பண்ணாதீங்க. சரி, நான் போயிட்டு வரேன். ஏமா ருக்மணி, எனக்கு ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் சீக்கிரமா சாப்பாடு போடுமா. இன்னும் காலையில வந்து சாப்பிடவே இல்லை நானு. ஏங்க, நான் அன்னைக்கே சொன்னேன், ஒரு 4 ரொட்டி மட்டும் எடுத்துன்னு வந்துருங்க. ஆளுக்கு 2 சாப்பிட்டுட்டு பொறுமையா வேலை செய்யலான்னு. ஒரு 2 ரொட்டி எடுத்தா என்ன கண்டுபிடிச்சிருவா போறாங்க அவங்க. நாளைக்காச்சும் ஒரு 2 ரொட்டி எடுத்துன்னு வாங்க, எனக்கும் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குல்ல. நீ இன்னும் சாப்பாடே செய்யலையா? காலையில இருந்து என்னதான் செய்யறியோ தெரியல. இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு வெயில்ல வேலை செஞ்சுட்டு வரேன், பசிக்குதுன்ற இன்னும் சாப்பாடு செய்யல. 2 ரொட்டி இல்ல, ஒரு ரொட்டி எடுத்தா கூட எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. கணக்கா செஞ்சு கொடுக்குறாங்க அவங்க. நமக்கு எதுக்கு அந்த ரொட்டியெல்லாம்? வேலை செய்யற இடத்துல வேலை மட்டும் செய்யணும், திருட்டக்கூடாது. ராஜாவும் இவங்க பேசினு இருந்ததெல்லாம் வெளியே நின்று கேட்டுன்னு இருந்தாரு. என்னங்க ஐயா, திடீர்னு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? சரி உக்காருங்க ஐயா. ருக்குமணி, சீக்கிரமா போய் காஃபி போட்டு எடுத்துன்னு வாப்போ. இல்ல பிரபு, அதெல்லாம் வேணாம். நாளைக்கு ஒரு பல்க் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வரணும். நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வான்னு சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். போச்சு போ, எல்லாத்தையும் கேட்டுட்டாரோ என்னவோ தெரியலையே. நீ இருக்க பாரு, உன் வாயை வச்சுன்னு கொம்பனே இருக்காத. இதே மாதிரி கொஞ்ச நாளும் ஆச்சு. அன்னைக்கு ஒரு நாள் வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு ரொட்டி காசு கொடுத்துட்டு வரலான்னு பிரபு போயின்னு இருந்தாரு. ஐயோ, என்ன இந்த பையன் ரோட்ல மயங்கி கிடக்குறான்? தண்ணியெல்லாம் தெளிச்சு அந்த பையனை எழுப்பினாரு. ஏன் என்னாச்சுப்பா? காலையில சாப்பிடாம வந்துட்டியோ என்னவோ, அதனாலதான் மயக்க போட்டு வந்துட்டு இருந்தானே. இரு, என்கிட்ட ஒரு 2 ரொட்டி இருக்கு, கொடுக்குறேன். அந்த பையனுக்கு ஒரு 2 ரொட்டி கொடுத்துட்டு மரத்துக்கு கீழே உக்காந்து சாப்பிடுன்னு உக்கார வச்சுட்டு இவரும் போனாரு. ஐயா இந்தாங்க ஐயா, இன்னைக்கான வியாபாரத்தோட காசு. சரிங்க ஐயா, நான் வரேன். நாளைக்கு சீக்கிரமா வந்துடுறேன் வேலைக்கு. ஒரு நிமிஷம் இல்லப்பா, என்ன 2 ரொட்டிக்கான காசு காணோம்? கூடையில 2 ரொட்டி காணோம். எங்க போச்சு அந்த 2 ரொட்டி? என்ன, அன்னைக்கு நீயும் பொண்டாட்டி உங்க வீட்டுல பேசின்னு இருந்தீங்களே, அதெல்லாம் நான் கேட்டுனுதான் இருந்தேன். 2 ரொட்டி எடுத்துன்னு போய் உங்க வீட்டுல குடுத்துட்டு வந்துட்டியா? அதுக்குதான் சீக்கிரம் போறேன்னு எகிர்னு இருக்கியா நீ? என்னைக்கா இருந்தாலும் நீ இந்த மாதிரி வேலை செய்வான்னு எனக்கு தெரியும்.
நான் இந்த 2 ரொட்டிக்கான காசை எடுத்துன்னு தான் மிச்ச காசு தருவேன். ஐயோ, நான் அந்த மாதிரிலாம் ஒன்றும் செய்யலைங்க ஐயா. நான் வர வழியில ஒரு பையன் மயக்க போட்டு விழுந்துட்டு இருந்தான். அவனுக்கு தான் அந்த 2 ரொட்டியை கொடுத்தேன். சரி, பரவாயில்லைங்க ஐயா. நீங்க அந்த 10 ரூபாய் பிடிச்சுனே எனக்கு கொடுங்க மிச்ச காசை. இதே மாதிரி ரோட்ல அடிபட்டு கிடக்குறாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ரொட்டி கொடுத்தா நம்ம வியாபாரம் என்ன ஆகுறது? இந்த பொய் சொல்ற பழக்கெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத பிரபு, எனக்கு எல்லாம் தெரியும். சரி, போயிட்டு நாளைக்கு சீக்கிரமா வப்போ. பிரபுவோட மூஞ்சே வாடிடுச்சு. சரி, வீட்டுக்கு போகலான்னு அவர் அங்கேருந்து கிளம்புனாரு. அப்போ அந்த இடத்துக்கு அந்த ரோட்டில் மயக்க போட்டு விழுந்திருந்த பையன் வந்தான். அங்கிள், நீங்க என்ன அங்கிள் பண்றீங்க இங்க? அப்பா, நான் காலையில சாப்பிடாம விளையாடுறதுக்கு போயிட்டு இருந்தேன்ப்பா. அங்க மயக்க போட்டு விழுந்துட்டு இருக்கேன். எப்போ விழுந்தானே எனக்கே தெரியலப்பா. இந்த அங்கிள் தான் எனக்கு வந்து உதவி பண்ணாருப்பா. என்னை எழுப்பி எனக்கு 2 ரொட்டி கூட கொடுத்தாருப்பா இந்த அங்கிள். என் பிரபு, என் பையனை நீ தான் காப்பாத்தினியா பிரபு? இது தெரியாம நான் இவ்வளவு நேரம் உன்னை திட்டின்னு இருந்தானே. என்னை மன்னிச்சிரு பிரபு. என் பையன் பட்டணத்துல ஹாஸ்டல்ல பச்சுன்னு இருக்கான் பிரபு. நேத்து சாயந்தரம் தான் வந்தான் வீட்டுக்கு. அவனை நீ தான் காப்பாத்தினியா? அந்த 2 ரொட்டிக்கான காசு கூட நான் திருப்பி தந்துடுறேன் பிரபு. என்னை மன்னிச்சிடு. என் தப்பு தான். நீ சொன்னதை நம்பாம நான் உன்னை திட்டி இருக்க கூடாதுதான். இல்ல, பரவாயில்ல, இருக்கட்டுங்க ஐயா. ஆனா எனக்கு அந்த 2 ரொட்டிக்கான காசு வேணாம். உங்க பையனுக்கு ஹெல்ப் பண்ணான்னு தெரிஞ்சதுனால தானே அந்த 2 ரொட்டிக்கான காசு தரேன்னு சொல்றீங்க. இதை நான் வேற யாருக்குன்னா பண்ணியிருந்தா அது தப்பு தானே? வேற யாருக்குன்னா இதே உதவி பண்ணியிருந்தா தப்பு. உங்க பையன்றதுனால இது சரியாயிடுச்சுல்ல? எனக்கு அந்த 2 ரொட்டிக்கான காசு வேணாம். அது நீங்களே வச்சுக்கோங்க. நான் வழக்கம் போல் நாளைக்கு சீக்கிரமாக வரேன். சரி, போயிட்டு வரேங்கய்யா. இதெல்லாம் கேட்டதும் ராஜாவும் தலை குனிஞ்சு போய் நிற்கிறாரு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.